மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. டயா பூஸ்டர் தவிர மற்ற எல்லாமே மருந்துதான். உணவின் மூலக்கூறுகளால் தயாரிக்கப்பட்டது. இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், நல்லா கட்டுப்படுத்தும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு அரசியல்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் எல்லாருமே தேர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இப்ப மாநிலங்களவை தேர்தல் தான் ரொம்ப விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு கட்சியினரும் அவங்களுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இறங்கியிருக்காங்க. ஸோ திமுக ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க, இப்போ அதிமுகவும் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதுல தேமுதிக சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் கூட்டணி உடையக்கூடாது அப்படின்றதுக்காக எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2026ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பூசி மொழிகி வச்சிருக்காரு. ஆனா இதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் எதுவுமே வாய் திறக்காம சைலண்டா இருக்காங்க. சோ அந்த கூட்டணி உடையுமா இல்ல நீடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியா போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு பின்னணி என்னவா இருக்கு? ஆக்சுவலா தேமுதிக இந்த புள்ளியில இருந்து அவங்க யோசிச்சாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த புள்ளியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் மாநிலங்களவை தேர்தல் நடக்க போகுது ஜூன் 19ஆம் தேதி. இதுல திமுக சார்பா கமலஹாசன் உட்பட அவங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அதிமுக கொஞ்சம் இழுபறி தான் இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு தருதா இல்ல பாஜகவுக்கு தருதா இல்ல பாமகவுக்கு தருதா அப்படின்னு சொல்லிட்டு தீவிர டிஸ்கஷன்ல இருந்தாங்க. பாஜகவுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாமக கிட்ட வரவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக 2024ல பிரிஞ்சு வருது. அப்போ அதிமுக சைடு நிக்காம பாஜக சைடு பாமக நின்னு எந்த அளவுக்கு பச்சை துரோகம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிமுக தயவுனாலதான் அவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனாரு அன்புமணி அவர்கள். ஆனா அதிமுக தயவுல நீங்க எம்பி ஆயிட்டு இப்ப அதிமுகவை எதிர்க்க அளவுக்கு ஆயிட்டீங்களா அப்படின்ற ரேஞ்சில தான் அதிமுக இருந்துச்சு. சோ அதனால உங்களுக்கு சீட்டு தர முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அதிமுக இருந்தது. இப்போ பாஜகவே சமாளிச்சாச்சு. இப்ப தேமுதிக என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒப்பந்தத்தின் அடிப்படையில எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும், அவர் கடமை, எடப்பாடி பழனிசாமிக்கு கடமை அப்படின்றத தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரொம்பவே என்ன பண்ணிருந்தாங்க, பேசிட்டு வந்தாங்க. எல்கே சுதீஷ் கூட என்ன பண்ணாரு, கன்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் நடந்தது. டிஸ்கஷன் நடந்தும் போது எல்கே சுதீஷை கூப்பிட்டு பேசினாங்க. இது மாதிரி உங்களுக்கு நாங்க சீட்டு தரோம், நீங்க ஆனா வெயிட் பண்ணுங்க, இந்த வாட்டி எங்களுக்கு கூட கூட்டணியில இருங்க, அடுத்த வருஷம் நாங்க சீட்டு தரோம் அப்படின்றத தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் நேற்று தினத்துல அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி என்ன பண்ணாருன்னா, இன்பதுரை அப்புறம் செய்யூர் தனபால், இந்த ரெண்டு பேருக்கு அதிமுக சார்பா அவங்க தான் நிக்கிறாங்க அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப தேமுதிக என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பந்தத்தை போட்டாங்க. 5 நாடாளுமன்ற தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்ற அடிப்படையில தான் ஒப்பந்தத்தை போட்டு இருக்காங்க. அதிமுக தேமுதிக கூட ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. அப்போ பிரேமலதா விஜயகாந்த் நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்திருக்கீங்களா, எந்த ஆண்டு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, எந்த ஆண்டு மென்ஷன் பண்றது நடைமுறைக்கு இல்லையே, நாங்க கொடுப்போம், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துறாரு. அங்கேயே அவங்களுக்கு பொறித்தட்டு இருக்கு. சோ இங்க நம்ம கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, அவரை நம்பி நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் ராஜ்யசபா சீட்டு தர முடியாது அப்படின்னு சொன்னோம், இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் எங்களுக்கு கொடுத்தா ராஜ்யசபா சீட்டு, இல்ல கட்டி உங்களுக்கு தேர்தல நாங்க கூட்டணி வைக்கிறோம், இல்ல கட்டி நாங்க வெளியே வந்துருவோம் அப்படின்ற ரேஞ்சில தான் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. சோ இதன் அடிப்படையில தான் எல்கே சுதீஷை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ அவங்க வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இப்ப 2026ல தரேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் இந்த புள்ளியில இருந்து அவங்க யோசிக்கிறாங்க, 2026ல முதல்ல இவர் எதிர்கட்சி தலைவரா வருவாங்களா இல்லையா, இவங்களுக்கு எம்எல்ஏ பலம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சிந்திச்சிருக்காங்க. ஏன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனால மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கே நல்லா தெரியும் நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சது தப்பு. அதனாலதான் இந்த கூட்டணியில இன்னும் பலமான கட்சிகள் சேரணும், இந்த கூட்டணி ஆதரிக்கணும், நிறைய கட்சிகள் உள்ள வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு பயத்தினாலதான் எல்லா கட்சியும் சீமான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இன்னும் நிறைய பேர் கிட்ட பேச்சுவார்த்தை. அதாவது திமுகவுக்கு எதிராக நிற்கிற ஓட்டுகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காரு. இவங்க உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட்டணி பலமான கூட்டணினா இவங்க என்ன பண்ண, யாரோட தயவும் தேவைக்கூடாது, நாங்க நிக்கிறோம், நாங்க ஜெயிச்சு காட்டுவோம், திமுக வீட்டுக்கு அனுப்பி காட்டுவோம், எங்களுக்கு எந்த விஜயம் தேவையில்ல, சீமானும் தேவையில்ல, வேற எந்த சின்ன சின்ன கட்சியும் தேவையில்ல, எங்க கூட்டணி நாங்க சொல்றாருல அதிமுக பாஜக பலமா இருக்குதுன்னு சொல்றாரு, அப்ப அந்த பலமோட கூட்டணியில் நின்னு ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னா அவருக்கு அந்த திராணி கிடையாது. ஏன்னா இந்த கூட்டணி தோல்வி கூட்டணின்றது நல்லாவே தெரியும். சோ இந்த தோல்வி கூட்டணியில அடிமட்ட தோல்வியில நம்ம போயிடக்கூடாது,
கணிசமான ஒரு வாக்குகளை நம்ம பெறணும், கணிசமான ஒரு தொகுதிகளை நம்ம பெறணும் அப்படின்றதுக்காக தான் சீமான் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் அவர் என்ன பண்றாரு, ஓயாம கூப்பிட்டு இருக்கிறாரு. சோ தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இதுலதான் யோசிக்கிறாங்க. 2026 சீட் 2024 தர, நீங்க 2025 நீங்க தர, நீங்க அதுவும் தரல. 2026 உங்களுக்கு நீங்க அதிக பலம், எம்எல்ஏ பலம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதே தெரியல, ஆனா நீங்க தரன்னு சொல்றீங்க. அப்பவும் நீங்க வந்து எங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ஏன்னா 2026 வரும்போது தம்பிதுரை சிவி சண்முகோட பதவி காலம். சோ அவங்க 2 பேரும் விட்டு தருவாங்களா விட்டு தர மாட்டாங்களா, அது ஒரு விஷயமா இருக்கு. சோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்றாங்கன்னா, நாங்க கூட்டணியை வந்து அடுத்த வருஷம் நாங்க சொல்லுவோம். ஏன்னா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, கேபி முனுசாமி என்ன சொல்றாங்க, இன்னைக்கும் தேமுதிக அதிமுக கூட்டணியில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஆண்டு கடலூர்ல நடக்கிற தேமுதிக மாநாட்டில எங்களுடைய நிலைப்பாட சொல்றோம். நாங்க கூட்டணியில இருக்கிறோமா இல்லையா, யாரு கூட கூட்டணி வைக்கிறோம், எந்த புது கூட்டணியில போய் சேர்றோம், இல்ல அதிமுக கூட்டணியில இருக்கிறோமா அப்படின்றது அடுத்த வருஷம் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மத்தியில திமுக பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்துல மறைந்த தலைவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சோ இதே பாராட்டி நன்றி தெரிவிச்சு தேமுதிக வந்து என்ன பண்ணிருக்கு, வரவேற்றிருக்கு. அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிக்கிறேன், என் ஜென்மத்திலே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா திமுக பொதுக்கூட்டத்துல தலைவர் விஜயகாந்த் ஹானர் பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த விவகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து, ஏன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு, கூட்டணி கட்சி தலைவர் தானே, அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு, கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க தேமுதிக. மறைந்த தலைவருக்கு நீங்க இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்தீங்களா? இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இங்க திமுக எதிரில் நிக்கிற கட்சி இருந்தாலும் தலைவர், அது விஜயகாந்த் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு மாமனிதர், எப்பேற்பட்ட ஒரு தலைவர் அப்படின்றது நாடே அறியும். சோ அதை மேன்மைப்படுத்தணும், விஜயகாந்த் அவர்களை ஹானர் பண்ணணும்னு சொல்லிட்டு திமுக பொதுக்குழு கூட்டத்துல இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சோ இதெல்லாம் கருத்துல வச்சுதான் பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்றாங்கன்னா, நன்றி தெரிவிச்சு ஸ்டாலினை வந்து என்ன பண்ணிருக்காங்க, வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. உடனே அரசியல் வட்டாரங்கள் என்ன பேசுது, திமுக வந்து தேமுதிகவுக்கு கதவை தெரிஞ்சிருக்கு, கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. சோ இங்க எல்லாருமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், திமுக கூட்டணி பலமா இருக்கு, அந்த கூட்டணிக்கு இன்னும் மென்மேலும் பலம் சேர்றதுக்கு கட்சிகளை இணையலாம். ஆனா திமுக போயிட்டு தேவு காக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி போய் தேவு காக்கலாம், எங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இழுக்கலாம். ஆனா திமுக அந்த அந்த இது எது சொல்றது, அந்த சந்தர்ப்பம் இல்லைன்னு அப்படிதான் சொல்ல முடியும். தேவைப்பட்டா இவங்களுக்கு நல்லதுன்னா இவங்க போய் கூட்டணி சேர்ந்துடலாம். இப்போ தேமுதிக நினைக்கலாம், ஏன்னா அவங்க இழந்த வாக்கு சதவீதத்தை பெருகணும், அதே போல மாநில அந்தஸ்து கட்சியை பெறணும் அப்படின்னா ஜெயிக்கிற குதியான திமுக கூட்டணியில போயிட்டு அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணலாம், தன்னுடைய வாக்கு வங்கியை ஏத்திக்கலாம், தன்னுடைய மாநில அந்தஸ்தை வந்து என்ன பண்ணலாம், திரும்பவும் புதுப்பித்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில இருக்கு. திமுக போயிட்டு கதவு தட்டணும்னு அவசியமே கிடையாது. இங்க இந்த மாதிரி ஒரு சூழல் போகும்போது அதிமுக பயந்து என்ன சொல்றாங்கன்னா, தேமுதிக இன்னும் அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதை மறுக்கிறாங்க. இல்ல, நாங்க கூட்டணியில இல்ல, எங்களுடைய நிலைப்பாட ஜனவரி மாதம் நாங்க தெரிவிக்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. சோ இதுலயே உங்களுக்கு ஒரு முரண்பாடு வருதுல, அதிமுகவும் தேமுதிகவுக்கும் முரண்பாடு வருதுல. சோ இந்த முரண்பாடுகள் தான் பிரேமலதா விஜயகாந்த் தெல்ல தெளிவா யோசிக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட வரலாறெல்லாம் இவங்க வந்து தெரியாமலாம் ஒண்ணு இல்லை, இவங்க அடிமலை பட்டிருக்காங்க. இப்ப ஏன்னா ரொம்ப மலை போல நம்பிட்டு எப்படியாவது ஒரு சில 20 ஆண்டு கட்சி பயணத்துல ஒரு வாட்டி கூட அவங்க என்ன பண்ணல, டெல்லியை வந்து அவங்க ருசி பார்க்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். 2005 கட்சி ஆரம்பிச்சு 2011 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வரலாற்றை பதிவு செஞ்சாங்க தேமுதிக. ஆனா 20 ஆண்டு காலப்பணியில இதுவரைக்கும் டெல்லிக்கு இவங்க வந்து இவங்க உறுப்பினர் போயிருக்கிறாங்களான்னா இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. 2013 கிட்டத்தட்ட அந்த வாய்ப்பு பெற இருந்த தேமுதிக அதையும் நழுவ விட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்ல போனோம். அதுல இந்த சதிகள்லாம் நடந்தது வேற விஷயம். ஆனா இப்போ 2025 எப்படியாச்சுன்னா தேமுதிகவுக்கு அதிமுக ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க, நம்ம டெல்லியில போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இப்ப அதுலயும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மன்னவாரி போட்ட கதையா தான் அதிமுக செஞ்சுட்டாங்க. இப்ப 2026 எதன் அடிப்படையில நீங்க தருவீங்க, நீங்களே முதல்ல எதிர்கட்சிக்கு போய் உட்காருவீங்களா இல்லையான்னு தெரியல, அந்த வரிசையில நீங்க உட்காருவீங்களா இல்லையான்னு தெரியல, மண்ணை கவ போறீங்க, எதன் அடிப்படையில நீங்க உங்களுக்கு எனக்கு வந்து உறுதி கொடுக்குறீங்க, நான் இது மாதிரி எங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படினால அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுனால தான் இப்ப இந்த கூட்டணியில நீடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ல தேமுதிக வந்து நிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா. சோ இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க. சோ தொடர்ந்து அதிமுக வந்து ஒவ்வொருத்தராவே விலகிட்டு இருக்காங்க. அதுல முக்கிய புள்ளிகள்னு பார்க்கும்போது பெரிய அளவுல யாருமே இல்லை இப்போ எடப்பாடி அவர்களோட பின்னணியில. சோ இவங்களும் போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் அது வந்து ஒரு அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு விஷயம் பேசணும், ஆதவ் அர்ஜுனா அண்ட் புஷி ஆனந்த் இவங்க 2 பேர் பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். சோ அந்த வீடியோல வந்துட்டு அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ரொம்பவே இழிவா பேசி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. சோ இப்ப அதுக்கு வந்து விஜய் டைரக்டாவே எடப்பாடிக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்டதா ஒரு
நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா, சோ அங்க நடந்தது என்ன? அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்துல ஏன் இந்த அளவுக்கு போயிட்டாரு, தன்மானத்தை இழக்கிற அளவுக்கு இவர் போயிட்டாரு அப்படின்ற ஒரு குமுறல்ல தான் அதிமுக தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து கத்துக்குட்டி, இன்னைக்குதான் எல்கேஜின்னு ஒண்ணுல வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குது. ஆனா பொன்விழா ஆண்டு கண்ட ஒரு மாபெரும் ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி. அதன் வழியில வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து யாதவ் அர்ஜுனாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நீங்க எடை போட்டாலே இப்படிதான் போய் நிற்கும். எடப்பாடி பழனிசாமி இங்க இருப்பாரு, ஆதவ் அர்ஜுனா இங்க இருப்பாரு. ஏன்னா அவருடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, வயசு என்ன, அந்த ரேஞ்சுக்காவது நீங்க மரியாதை கொடுத்து என்ன பண்ணிருக்கணும், பேசியிருக்கணும். அதாவது மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நீங்க வெளிப்படையா பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கதையா தான் ஆதவ அர்ஜுனா கதையா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியும், ஆடியோ இருக்குன்னு தெரியும். இந்த அளவுக்கு சவுண்டா பேசிட்டு வர்றாருன்னா இது வந்து அவர் ஏதோ ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்துலதான் இருந்திருக்காரு. ஆமா, திட்டமிட்டு ஒரு விஷயத்துல செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மன்னிப்பு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் வாய் தவறி பேசிட்டேன், ஏன்னா ஜனநாயகத்தின் பிள்ளை, ஆனா இது மாதிரி பேசியிருக்க கூடாது, என் தவறுதான், நான் உணர்ந்துட்டேன் அப்படின்றாரு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. தப்பு செஞ்சீங்க, நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, ஆனா நீங்க இது வேணும்ட்டுக்குனே பண்ணீங்க அப்படின்றத சொல்ல போனோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியில 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், 1000 அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். ஆனாலும் ஒரு பொது வெளியில பேசும்போது ஒரு தலைவர் என்ற மரியாதை கூட, எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற மரியாதை, ஒரு வயசுல ஒரு பெரியவர் அப்படின்ற மரியாதை கொடுத்து நீங்க பேசிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உண்மையா கண்டிக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இது குறித்து எடப்பாடி பழனிசாமிகளை பேசும்போது அவர் என்ன பண்றாரு, ஈஸியா சிரிச்சுட்டு கடந்துட்டு போயிறாரு. சோ எப்படி இப்படி கடந்து போறாரு அப்படின்னு அவரோட பெருந்தன்மையா மேபி இருக்கலாம், அவருடைய பெருந்தன்மை, மன்னிக்கிற தன்மை அதெல்லாம் இருக்கலாம். ஆனா இருந்தாலும் இத வந்து எப்படி, எதுக்காக இந்த பெருந்தன்மை வரணும், எதுக்காக இந்த மன்னிப்பு குணம் வரணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. சரி, நம்ம அவருடைய பெருந்தன்மை, அவருடைய மன்னிப்பு குணம் அப்படின்றது கரெக்டா எடுத்துக்கலாம். சோ இதே வந்து ஒரே குடும்பமா இருந்தவங்க, ஒரே தொகுதியில வேலை பார்த்திருக்காங்க, ஒரே எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல வேலை பார்த்திருக்காங்க, எல்லாம் ஒரே தாய் பிள்ளைகள், ஒரே கூட்டுல வளர்ந்தவர்கள், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், இன்னும் அதிமுக விட்டு பிரிந்து சென்றவர்கள், இவங்க எல்லாரையும் நீங்க மன்னிச்சு ஏத்துக்கலாமே. உங்க பெருந்தன்மையில உங்க எல்லாரையும் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து மன்னிச்சு நீங்க ஏத்து வாங்கவங்க. எல்லாருமே ஒருங்கிணைந்த அதிமுகவா இருப்போம். நம்ம ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தா நம்மளுக்கு பாஜகவும் தேவையில்ல, பாமகவும் தேவையில்ல, தேமுதிகவும் தேவையில்ல, எந்த கட்சி கூட்டணி நம்மளுக்கு ஆதரவும் தேவையில்ல, நம்ம தனியா நின்று பலம் வாய்ந்து நம்ம திமுக வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருந்தன்மை உங்களுக்கு வரலையே. ஏன்னா தப்பு பண்ணது இவரு தானே, அவங்க எந்த தப்பு பண்ணலையே. யாரு தப்பு செஞ்சாலும் மன்னிக்கிற குணம் இருக்குல்ல. இப்போ ஆதவ அர்ஜுனா தப்பு செஞ்சுட்டாரு, அவரு மன்னிப்பு கேட்டாரு, நீங்க மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அதே போல எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டிருக்காங்களா, அவங்களை மன்னிச்சு நீங்க ஏத்துக்கங்க. ஏங்க இப்போ சசிகலா தானே உங்களை முதல்வர் ஆக்குனாரு, சசிகலா தானே உங்களை வளர்த்து விட்டாரு. சரி, நீங்க மன்னிப்பு கேட்டு அம்மா இது மாதிரி வாங்கம்மா, நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம், ஒண்ணு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதிமுக ஒன்று கட்டி திரும்பவும் நம்ம வளர்ச்சி பாதையில கொண்டு வருவோம், நம்மளுக்கு எந்த கட்சி கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்திருக்கிற அதிமுகவை ஒன்றிணைஞ்சாலே அதிமுக பலம் வாய்ந்த கட்சி ஆயிடுமே. எங்கேயோ கட்சி எங்கே போயிடுவோம், வளர்ச்சி எங்க போயிடுமே. சோ இந்த பெருந்தன்மை, மன்னிக்கிற குணமும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாக்கு மட்டும் இருக்குது. கூடவே ஒரு தாய் பிள்ளை மக்கள் போல நீங்க வளர்ந்தீங்க. அதிமுக இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் ஒரு தாய் வழி மக்கள் போல நீங்க இருந்தீங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு ஏன் வரல அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருதுல. சோ இதான் அதிமுகவினர் கேக்குறாங்க. கத்துக்குட்டியான ஆதவ அர்ஜுனா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா உங்களை மன்னிக்க தோணுது, அதை கடந்து போக தோணுது. ஆனா கூடவே இருந்து கூடவே செயல்படுத்தி கட்சியில எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்த இவங்களெல்லாம் உங்களுக்கு மன்னிக்க தோணலையா? நீங்க இவங்களை மன்னிச்சு ஒருங்கிணைந்த அதிமுகவே இருந்தாலே நம்மளுக்கு எந்த வித கட்சி தயவும் தேவை இல்லையே, ஏன் நம்ம ஒன்னா தனியா இந்த கனவு களம் கண்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரிதான் கேக்குறாங்க. இதுல இன்னொரு விஷயம், அதிமுக எடப்பாடி பழனிசாமி எதுக்கு இந்த அளவுக்கு கடந்து போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சி தயவு தேவை, அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தேவை அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இவர் இந்த அளவுக்கு தன்மானத்தை இழந்து போட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்னா எப்படியாவதுனா பாஜக அதிமுகவை பிரிச்சு அதிமுக தம் பக்கம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் காய்களை நகர்த்திட்டு இருக்கு. பாஜக என்ன நினைக்குதுன்னா, கடைசி மினிட்ல பாஜகவை கழுவி விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நினைக்குது. சோ இதுல வந்து இந்த தேன் குண்டுல கல்லு வீசி போடுற மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா பேச்சு இருந்தது. சோ இதனால விஜய் அவர்கள் ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு கண்டித்ததாகவும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னதுனாலும் அவரும் பொதுவெளியில வந்து மன்னிப்பு கேட்டதாகவும், பர்சனலா எடப்பாடி பழனிசாமிக்கு கால் பண்ணி அண்ணன் மன்னிச்சிருங்கன்னே இது மாதிரி தெரியாம பேசிட்டாப்பல, அறியாத பையன்
புரியாம பேசிட்டா போல, உங்க வாழ்க்கை வரலாறுலாம் தெரியாது, அண்ணனுடைய பலம்லாம் தெரியாது, தெரியாம பேசிட்டா போல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேச தகவல் வருது. ஆனா இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எங்க கௌதமி பேசுறாங்க, மத்த அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் பேசுறாங்க, அண்ணாமலை இதே போல தானே பேசினாரு. அண்ணாமலை நீங்க மன்னிச்சுட்டு பாஜக கூட கூட்டணி வைக்க முடிஞ்சுதா? இல்ல பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு அண்ணாமலையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சோ இதெல்லாம் மன்னிக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு சிலருக்கு தான் இது ஏத்துக்கிறாரு. ஏன்னா இப்ப வந்து ஆதவர்ஜனா கத்துக்குட்டி, அரசியல்ல கத்துக்குட்டி ஆதவர்ஜனா எங்க இருந்தாருன்னு தெரியாது. ஆனா நீங்க அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்றீங்க, மன்னிப்பு கொடுத்து அவரை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா கூடவே இருந்த எல்லாமே ஒன்னா இருந்து ஒன்னா பழகி ஒன்னா அமைச்சரவையில உட்கார்ந்த எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி தினகரன், சசிகலா, இவங்க எல்லாரையும் நீங்க வந்து ஒதுக்கி வச்சு பாக்குறீங்களே, அவங்கள ஏன் உங்களை சேர்த்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி. சோ எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கூட்டணிக்காக ஒரு கட்சியோட தயவு தேவைன்றதுக்காக தன்னுடைய தன்மானத்தை இழந்து போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது. சோ இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமியை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் வந்து எது செஞ்சாலும் அதுல வந்து அவரோட சுயநலம்னு ஒண்ணு இருக்கும். அவர் கட்சிக்காக பொது நலத்தோட எதுவும் செய்ய மாட்டாரு. அப்படி செய்யறேன்னு சொன்னா அதுக்கு பின்னணி உள்நோக்கம் கண்டிப்பா இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்போ இப்ப போயிட்டு அவங்க வந்து கட்சியை வந்து பாஜக கூட இணைச்சிட்டாங்க. திடீர்னு போயிட்டு யாரோட ஒரு அறிவிப்பும் இல்லாம கருத்தும் இல்லாம அவர் போய் இணைச்சிட்டாரு. அதுல அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே பேசியிருந்தாங்க. சோ பாஜகல வந்து பொதுவா பார்க்கும்போது எந்த ஒரு பெண்களுக்குமே ஒரு சரியான இடத்தை வந்து பாஜக இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. சரியான மரியாதையை கொடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு அந்த கட்சியில நிறைய பெண்கள் வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஓரமா வைங்க அப்படின்ற மாதிரி பெண்களை எப்பவுமே ஓரமா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமியும் பாத்தீங்கன்னா அவரோட கட்சியில வந்து விந்தியா இருந்தாங்க, நடிகை விந்தியா. சோ அவங்க வந்து பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தனக்கு ஒரு சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப அந்த சீட் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இவரும் இந்த மாதிரி பெண்களை வந்து அவமரியாதை பண்றது, மரியாதை இல்லாம பண்றது, இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு பக்கம் வந்து நிறைய விமர்சனங்கள் எழுது. அது உண்மையா பொய்யா? ஆமா, அதாவது ஜெயக்குமார் அவர்களுக்கும் விந்தியாவுக்கும் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல என்ன அதிமுக வட்டாரங்கள்ல தகவல் பரவி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பதுரைக்கும் பேச்சாளர் விந்தியாவுக்கும் அவர்கள் 2 பேருக்கு தான் சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்சுகள் வந்து அடிபட்டது. ஆனா இப்போ ஜெயக்குமார் அண்ணனுக்கும் சீட்டு தரப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் இருந்தது. ஆனா இப்போ ஜெயக்குமார், விந்தியா 2 பேரை தவிர்த்துட்டு இன்பதுரை, தனபால் இவங்க 2 பேருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, சீட்டு கொடுத்திருக்காங்க அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரா. இப்போ ஜெயக்குமார் அண்ணன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 2021 அவரு சட்டமன்ற தேர்தல்ல நின்னார், அவர் தொகுதியில் நின்னார். ஆனா 2024 கூட்டணியை பிரிக்கிறாங்க. அதாவது பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக பிரியுது. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இனி எப்போதும் இல்ல கூட்டணி, இப்போ இல்ல எப்பவுமே கூட்டணியில இல்ல அப்படின்றத வலுவா என்ன பண்ணாரு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். சோ இதை நம்பின்னு அதிமுகவுல நம்ம ஜெயக்குமாரன் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என் தொகுதியில வந்து முடிசூடா மன்னனா இருந்தேன், நான் நின்னா ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நின்று இருக்கேன். இது வரைக்கும் என் தொகுதியில நான் தோத்தது கூட இல்லை, நான் ஜெயிச்சுதான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன வந்து நல்லாவே தெரியும் எங்க ஏரியா மக்களுக்கு. ஆனா இருந்தாலும் நான் ஏன் தோத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40,000 சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கு வரவே இல்லை. அதுக்கு காரணம் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான். ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வச்சிடலன்னா நான் திரும்பவும் நான் என்ன பண்ணிருப்பேன், சட்டமன்றத்துக்குள்ள நான் நுழைஞ்சிருப்பேன். நான் இன்னைக்கு தோத்துட்டு உக்காந்துருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து பாஜக கூட தான். நாங்க பண்ண தப்பு தான், பாஜக கூட நாங்க கூட்டணி வச்சோம், அதனுடைய விளைவுனாலதான் சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கு கிடைக்காம போயிருச்சு, 40,000 ஓட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை, அந்த ஓட்டுல தான் திமுக வின் பண்ணிச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி குறித்தும் ஜெயக்குமார் என்ன பண்ணியிருந்தாரு சொல்லியிருந்தாரு. சோ இந்த விவகாரத்துல இப்ப திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்க, யாருக்குமே தெரியாம ஜெயக்குமார். இதுல இன்னொரு விஷயம்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜக போய் சந்திச்சு கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. கூட போன எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி, CV சண்முகம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே கண்டி, மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா ஜெயக்குமார் அண்ணனுக்கு இது தெரியாது. போனாரு, கூட்டணி வச்சாரு, அமித்ஷா இங்க வந்து கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்ற அனௌன்ஸ் பண்ணும்போது தான் ஜெயக்குமார் அண்ணனுக்கு பகீர்னு தூக்கி போடுது. அதனால பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருச்சா அப்படின்னு சொல்ற ரேஞ்சில தான் அவருடைய ரியாக்ஷன் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மீடியாக்களை வந்து ரொம்ப தவிர்த்துட்டு வந்தாரு ஜெயக்குமார் அண்ணன். அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அண்ணன் கிட்ட என்ன பண்ணாங்க, இவர் போயிட்டு சமரசம் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, அதிருப்தியில இருந்த ஜெயக்குமார் அண்ணன் கிட்ட. அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்குன்னு அவரு வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் 2026 நீங்க வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க சொல்றீங்க, நிச்சயமா நம்ம வந்து மண்ணக்காவும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சென்னை முழுக்க பாத்தீங்கன்னா, நீங்க சென்னையில இருக்கிற எல்லா தொகுதியும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது திமுகவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதிமுக வின் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. சோ இதன் மத்தியில திரும்பவும் நான் என் தொகுதியில நின்று தோக்கணுமா, அதனால நான் தொகுதியில நின்று தோக்க மாட்டேன்,
தயவு செய்து என்ன வந்து என்ன பண்ணுங்க, டெல்லி அரசியலுக்கு அனுப்பிடுங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருங்க, நான் எம்பி ஆயிடுறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் கேட்டிருக்கிறாரு. ஆனா இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க தவிர்த்திருக்காங்க. இப்போ ஒரு அதிருப்தியில இருக்கிறதா ஒரு தகவல் இருந்திருக்கு. அடுத்தபடியா நீங்க விந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா, விந்தியா இப்ப பேச்சாளரா இருக்காங்கன்னா இல்லவே இல்ல. ஜெயலலிதா முதல்வரா இருக்கும்போது ஜெயலலிதா காலத்துல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நல்ல பேச்சாற்றல் உள்ளவரா இருந்திருக்காங்க. திமுக விமர்சனம் செய்யறதுல விந்தியாவில வந்து மிஞ்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் விந்தியாவுடைய பேச்சுகள்லாம் இருக்குது. ஏன்னா அதிமுகவை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அதிமுகவை விட்டு கொடுக்காம அதிமுகவுக்கு முழு சப்போர்ட்டா நின்று என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. சோ இப்பேற்பட்ட ஒரு பேச்சாளருக்கு நம்மளுக்கு வந்து நான் அங்கீகாரம் கொடுக்கணும், அது நம்ம பெண் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி லிஸ்ட்ல விந்தியா இருந்தாங்க அப்படின்றதா தகவல் வருது. ஆனா சில பல அரசியல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நெருக்கடியினால விந்தியா பெயர் நீக்கப்பட்டதாகவும் அந்த இடத்துல இன்பதுரை தனபாலுடைய பெயர் சேர்க்கப்பட்டதாக தகவல் வருது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயக்குமார் அண்ணனை இங்க சென்னையில நிக்க வைக்க கூடாது, அவர் டெல்லிக்கு அரசியல், ஏன்னா அவர் அந்த தொகுதியில நிக்கலன்னா மயிலாப்பூர் தொகுதியில அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் கேட்டிருந்தாரு. சோ மயிலாப்பூர் தொகுதியில வந்து நிக்கிறதுக்கு, ஏன்னா பாஜக ஓட்டு கணிசமா இருக்குது அப்படின்றதுனால மயிலாப்பூர் தொகுதியில நிக்கிறதுக்கு அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனா மயிலாப்பூர் தொகுதியில வளர்மதி அக்கா கேட்கறதுனால அங்க ஒரு கிளாஷ் வரும். அதனால ஜெயக்குமாரன் இங்க இருக்கிறத விட டெல்லிக்கு அனுப்பிடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி இருந்ததா கூறப்படுது. ஆனா இங்க ஜெயக்குமாரன் இன்னொரு தகவலும் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதிமுகவுக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 66 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 60, அதாவது ஓபிஎஸ் ஓட சேர்த்தாதான் நீங்க 66. ஓபிஎஸ் நீங்க நீக்கிட்டீங்கன்னா 62 எம்எல்ஏ தான். ஒரு எம்பி நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு 34 எம்எல்ஏ ஆதரவு தேவை. இப்போ அதிமுகவுக்கு 2 எம்பி சீட்டு கன்ஃபார்ம் தேர்தல் நிப்படிச்சு. அப்போ 68 எம்எல்ஏ ஆதரவு உங்களுக்கு தேவை. அவங்க கைவசம் இருக்கிறது 62. பாஜக இருக்கிற 4 கொடுத்தாலும் 66 தான் வரும். அப்போ ஓபிஎஸ் தயவு கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுது. பாமக தயவு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னமும் பாமக பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையான்றது ஒரு சந்தேகமா இருக்குது. ஒருவேளை பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால பாஜக ஆதரவு கொடுத்துரும். இப்போ ஓபிஎஸ் தயவு இருக்கு. ஒருவேளை ஜெயக்குமார் அவர்கள் நின்னு ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்துட்டு நான் வந்து ஓபிஎஸ் தயவுல தான் வின் பண்ணேன் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு வேண்டாம், ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்துதான் நான் எம்பி ஆகணும்னா அப்பேற்பட்ட ஒரு எம்பி பதவி எனக்கு தேவையில்லை அப்படின்ற ரேஞ்சில தான் ஜெயக்குமார் அவர்கள் தகவல் சொன்னதா தகவல் இருக்கு. அதனால அவர் பேர் நீக்கப்பட்டதாகவும் தகவல் இருக்கு. இப்போ விந்தியாவை நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க ஃபுல் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கையில இருந்த லிஸ்ட்ல விந்தியா பேர் இருந்தது. ஆனா விந்தியா பேரை டிக் பண்ணாம இன்பதுரை தனபால் அவருடைய பேரை டிக் பண்ணதுனால விந்தியா வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாராம். இப்ப விந்தியா வந்து ஒண்ணு திமுக பக்கம் இல்ல பாஜக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற தகவல் இருக்கு. இதன் மத்தியில அதிமுக எம்எல்ஏக்களை கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவசரமா என்ன பண்ணிருக்காரு, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சில எம்எல்ஏக்கள் அதிருப்தியில இருக்கிறதா ஒரு தகவல் எடப்பாடி பழனிசாமி கையில ரிப்போர்ட் போயிருக்கு. 2013 விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்தது. மத்த கட்சி எம்எல்ஏக்கள் ஒரு 5 பேர் அவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்கன்னா அவருக்கு சார்பா ஒரு எம்பி வந்து போயிருக்கு. ஏஆர் இளங்கோவன் தான் என்ன பண்ணிருப்பாரு, போயிருப்பாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் இருந்தது. அப்போ திமுகவை சேர்ந்த ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்து விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுக்கலாம், அவர் சார்பா ஒரு எம்பி போகட்டும் அப்படின்ற பேச்சுவார்த்தையும் அடிபட்டு இருந்தது. சோ திமுக வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதா தகவலும் இருந்தது. ஆனா தேமுதிக இருந்த 7 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சதுனால அங்க ஒரு குளறுபடி அதிமுக செஞ்சு அந்த 7 எம்எல்ஏக்களும் அந்த பக்கம் தாவுனதுனால இங்க விஜயகாந்தோட கனவு நனவாக போயிருச்சு. ஏன்னா அவர் வந்து டெல்லிக்கு போகல அப்படின்ற ஒரு செய்தி தான் இருக்கு. சோ அதே மாதிரி 2013 தேமுதிகவுக்கு நடந்தது போல இப்ப 2025 அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமிக்கு நேர்ந்திடும் அப்படின்ற ஒரு பயத்தினால எல்லா எம்எல்ஏக்களும் கூட்டு சமரசம் பேசுறதுக்காகத்தான் திடீர்னு எம்எல்ஏக்கள் மீட்டிங் அவர் கூப்பிட்டு இருக்காரு. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சேர்ந்த, அதாவது ஆதரவாளர் சேர்ந்த ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன், இவங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். இவங்க 4 பேரு அதிமுக இல்ல அப்படின்ற தீர்மானத்தை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுக்கு என்ன பண்ணாங்க, கடிதம் எழுதினாங்க. இதன் அடிப்படையில எதிர்கட்சி துணைத் தலைவரா இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். ஆனா இந்த லெட்டர் மூலியமா கொடுத்ததுனால அதிமுக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதுனால எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியில இருந்து ஓபிஎஸ் நீக்கிட்டு ஆர்பி உதயகுமாரை நியமிச்சாங்க. இதுக்கு சட்டப்பேரவை தலைவரும் என்ன பண்ணாரு, ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இப்போ எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர் கொடுத்தோம். ஆனா சபாநாயகர் முழுசா அது மேல
விசாரணை நடத்தல. அதனால இப்ப அதிமுக கொறடை என்ன சொல்லுதோ அந்த விதிப்படி தான் என்ன பண்ணணும், எல்லா எம்எல்ஏக்களும் கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில ஓபிஎஸ் அவருக்கு கீழே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி சொல்றாரு. ஆனா ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்க எம்எல்ஏக்கள் இல்ல, அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் இல்லன்னு சொல்லிட்டு நீங்க சட்டப்பேரவை தலைவருக்கு என்ன பண்ணீங்க, லெட்டர் கொடுத்துட்டீங்க. சோ நாங்க வந்து உங்க கண்ட்ரோல்ல வரமாட்டோம். கொரோனாவை உத்தரவு போட்டாலும் அந்த கொரோனாவை மீறி நாங்க செயல்பட்டாலும் அது உங்களுக்கு வந்து என்ன பண்ண நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்ல. சோ நீங்க தான் நாங்க இல்லன்னு சொல்லிட்டீங்க. இப்ப எப்படி நாங்க வந்து உங்களுக்கு வந்து வாக்களிக்கணும்னு நீங்க சொல்றீங்க? எங்க ஓட்டு செல்லா ஓட்டா கூட போட்டோம், ஆனா உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ற ரேஞ்சில தான் ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா பாஜக பேசி சமரசம் பண்ணிடுவாங்க, அது வேற விஷயம். ஏன்னா இப்போ இபிஎஸ்க்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ். அதனால அதிரடியான அரசியல் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் தான் இங்க அடிபட்டு இருக்கு. இதன் மத்தியில இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கூட்டி சமரசம் பேசி அவங்களுக்கு எல்லாருக்கும் செய்ய வேண்டியதை செஞ்சு எல்லாருமே கொரோனா உத்தரவை மீறக்கூடாது. அது ஜூன் 19ஆம் தேதி எந்தெந்த எம்எல்ஏக்கள் எங்க இருந்தாலும் உங்களுக்கு தலை போற காரியமா இருந்தாலும் ஜூன் 19ஆம் தேதி எல்லாரும் சட்டப்பேரவைக்கு வந்து வாக்களிச்சிடணும் அப்படின்ற ஒரு மெசேஜையும் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து தர்றதுக்கு காத்துட்டு இருக்காங்களாம். சோ அதிருப்தியான எம்எல்ஏக்களை எல்லாரையும் கூட்டி ஒன்றிணைச்சு அதாவது அதிமுக நிப்பாட்டின வேட்பாளருக்கு ஆதரவா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஓபிஎஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதிமுக எம்எல்ஏக்களை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒட்டு மொத்தத்துல இந்த மாநிலங்களவை சீட்டை எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணாரு, இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவருக்கு வயிற்றுல நெருப்ப கட்டின்னு தான் இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை தான் இப்ப நிலவுது. கண்டிப்பா. சோ கொஞ்சம் நெஞ்சம் இருந்த அந்த அதிமுகக்குன்னு ஒரு சில அந்த மதிப்புகள், அந்த மக்களோட ஆதரவு வந்து சோ அந்த கூட்டணிக்கு அப்புறம் இன்னும் குறைஞ்சுதான் போகுது அப்படின்றத நம்மளால வந்து கண் கூட பார்க்க முடியுது. சோ தேர்தல் காலத்துல அவங்க நின்னதுக்கு அப்புறமா மொத்தமா அவங்க மேபி காலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. சோ அடுத்த தேர்தல் காலத்துல நாளுக்கு நாள் நம்ம வந்து பல நிகழ்வுகள், பல அரசியல் மாற்றங்கள், மாறுதல்கள், திருப்பங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சிந்திச்சு செயல்பட வேண்டிய நேரம் வந்து கூடிய சீக்கிரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்த்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.